இதுக்கு மேலயும் இங்க இருக்கிறது எனக்கு நல்லதா தெரியல வினய். நான் போறேன். மித்ரா, தீபிகா கிளம்பிட்டா. நீ வீட்டுக்கு வாமா. என்னம்மா சொல்றீங்க? நிஜமா கிளம்பிட்டாளா? ஆமா மித்ரா, நீ சீக்கிரம் வா. வினய் அவ வெளியே போக ஒத்துக்கிட்டாரா? யார் ஒத்துக்கிட்டா என்ன? தீபிகா வெளியில போயிட்டால, நீ புறப்பட்டு வா. சரிம்மா, நான் வரேன். மித்ரா, நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. என்னை யாரும் இங்க இருந்து வெளியில அனுப்பல. நானாதான் போறேன். இது கொஞ்ச நாளைக்கு தான், டெம்பரரி. கூடிய சீக்கிரமே இதே போல நீ வெளியையும் நான் உள்ளேயும் போக போற காலம் வரும். வர வெப்ப. இது அந்த கடவுள் மேல சத்தியம். வினய், தீபிகா போன் பண்ணாளா? எங்க ஸ்டே பண்ணிருக்காளா? விசாரிச்சியா? அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம என்னமா பண்ண போறோம்? அதான் துரத்தி விட்டாச்சுல, அப்புறம் என்னம்மா? இல்லப்பா, இந்த ஊர்ல நம்மள விட்டா தெரிஞ்சவங்கன்னு அவளுக்கு வேற யாருமே இல்ல. நாம தானே அவளை பாத்துக்கணும். அதெல்லாம் நீங்க அவளை வெளியில அனுப்புறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா என்னமா பண்ண முடியும்? என்ன வினை பண்றது? மித்ராவுக்கும் தீபிகாவுக்கும் ஒத்து போகல. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் விலைக்கு போய்தானே ஆகணும். மா, இந்த மித்ராவுக்கு ஏமா இவ்வளவு திமிரு? தீபிகா நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட் தானே, அவதானமா விட்டு கொடுத்து போகணும். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத வினய். மித்ரா எவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்ணி போவா? எந்த பொண்ணுமே தன்னோட புருஷனை இன்னொரு பொண்ணு நெருங்கி பழகிறத விரும்ப மாட்டா. ஏன்னா பொண்ணுங்களோட இயல்பே அதுதான். புருஷன் தன்னை விட்டு போயிடுவானோங்கிற பயம், புருஷனுக்கு நம்ம மட்டும்தான் எல்லாமுமா இருக்கணுங்கிற பாசம்தான் காரணம். இந்த ரெண்டும் கல்யாணமான எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கும். மித்ரா மட்டும் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி நீ நினைக்காத. மா, நீ நினைக்கிறது தப்பு.
மித்ராவுக்கும் எனக்கும் பிரச்சனை வந்தது காரணம் தீபிகா இல்ல. அது எனக்கும் தெரியும் வினய். உனக்கும் மித்ராவுக்கும் இடையில பிரச்சனை வந்ததுக்கு தீபிகா காரணம் இல்ல. ஆனா தீபிகா வெளியே போனதுக்கு காரணம் மித்ரா. உனக்கும் மித்ராவுக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல வினய். நீ என் மகனா இருந்தாலும் உங்களோடது புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை. அதுக்கு நான் அட்வைஸ் பண்ணலாமே தவிர யார் மேல தப்புன்னு தீர்ப்பு சொல்ல முடியாது. அத நீங்க தான் பேசி சரி பண்ணிக்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், மித்ரா மாதிரி ஒருத்தி கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உன்னோட கடந்த காலத்தை நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. தாராதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நாமெல்லாம் நினைச்சிட்டு இருந்தப்போ உனக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் அவ ஒதுங்கி போயிட்டா. ஆனா மித்ரா எல்லாம் தெரிஞ்சும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எதுக்காக? நம்ம குடும்பத்துக்காகவும் உனக்காகவும் தான். எல்லாரும் நீ பொழைக்க மாட்டேன்னு நினைச்சப்போ அவ மட்டும்தான் நீ உயிரோட எழுந்து வருவேன்னு மனசார நம்புனா. வேற எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த இடத்துல உன்னை கைவிட்டிருப்பா. ஆனா மித்ரா சாதிச்சு காட்டினா. மா, நீ வேணா அப்படி நினைக்கலாம். ஆனா நான் பொழைச்சு வந்தது காரணம் அந்த டாக்டரும் இன்னைக்கு இருக்கிற மெடிசன்ஸும் தான். அன்னைக்கு அந்த டாக்டர் போராடி கூட்டிட்டு வந்தது மித்ரா தான். மித்ராவோட போராட்டமும் சேர்ந்துதான் நீ இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணம். சரி, அப்படியே இருக்கட்டும். அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணுங்கிற? அன்னைக்கு நீ எப்படி இருந்தியோ அந்த நிலைமையில தான் மித்ரா இன்னைக்கு இருக்கா. நீ நினைக்கலாம் பிரெக்னண்டா இருக்கிறது என்ன உயிர் போற காரியமானு. எங்களை பொறுத்த வரைக்கும் அது உயிர் போய் உயிர் வர காரியம்தான். அதனாலதான் பிரசவத்தை தாண்டின ஒரு பொண்ணு மறுஜன்ம எடுத்து வந்திருக்காங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அன்னைக்கு உனக்காக அவ இருந்த மாதிரி இன்னைக்கு நீ அவ கூட இருக்க வேண்டாமா? வினய், நீ ஏன் இதெல்லாம் புரிஞ்சுக்காம நடந்துக்கிற? இதையெல்லாம் பார்க்கும்போதுதான் உன்னை நான் தப்பா வளர்த்துட்டேனோன்னு வருத்தமா இருக்க. மித்ரா உனக்காக உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டாடா. அத நான் என் கண்ணால பாத்திருக்கேன். உன்னை பொறுத்த வரைக்கும் உங்க அப்பாவை விடவும் என்ன விடவும் அவதான் வினய் உனக்கு முக்கியம். அவளுக்கு தான் நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். வேற யாருக்காகவும் எதுக்காகவும் அவளை எந்த சூழ்நிலையிலையும் நீ விட்டு கொடுக்காத. ஏன்னா மித்ரா மட்டும் இல்ல, மித்ராவுக்குள்ள இன்னொரு உயிரும் உனக்காக சுவாசிச்சிட்டு இருக்க. அத நீ புரிஞ்சு நடந்துக்கோ. அவ்வளவுதான் சொல்லுவேன். மா, நீ இப்ப சொன்னதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச மித்ராவோட ஒரு பக்கத்தை பத்தி தான். ஆனா மித்ராவுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. அது உனக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே அவளை இந்த வீட்டுல இருந்து இல்ல உன் மனசுல இருந்தே தூக்கி எறிஞ்சிடுவேன். மா, உனக்கு தெரிஞ்சதை விட மித்ராவை பத்தி எனக்கு அதிகம் தெரியுமா. நீ ஏமா கவலைப்படுற? விடு, நான் பாத்துக்கிறேன். சரி, எனக்கு டயர்டா இருக்கு. நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். செல்லக்குட்டி, எப்படி இருக்க? இப்ப நீ தூங்கிட்டு இருக்கியா இல்ல முழிச்சிட்டு இருக்கியா? இப்போ பகல் தானே, நீ முழிச்சுக்கிட்டு தான் இருப்ப. சரி, இப்ப நான் பேசுறது உனக்கு கேக்குதா? உனக்கு ஒரு கதை சொல்லவா?
ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்திலேயே கிடையாதாம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், ஏன் தன்னோட உயிரே போற நிலைமை வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாராம். அப்படிப்பட்டவர் தன்னோட அரண்மனையில சேவகம் செய்யற சாதாரண ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அத பார்த்து அந்த நாடே ஆச்சரியப்பட்டுச்சான். அந்த ராஜாவும் அவன் மனைவிய சந்தோஷமா பாத்துக்கிட்டாராம். அந்த மனைவியும் ராஜா மேல உயிரையே வச்சிருந்தாளாம். அந்த சமயத்துல அந்த ராணியோட வயித்துல உன்ன மாதிரி ஒரு குட்டி பாப்பா வந்துச்சான். அந்த ராஜா சந்தோஷத்துல துள்ளி துள்ளி குதிச்சாராம். நாட்டு மக்களுக்கு பரிசு பொருள்லாம் வாரி வழங்கினாராம். இந்த நேரத்துலதான் ராஜாவோட பக்கத்து நாட்டுல இருந்து அவரோட ஃப்ரெண்டு அரண்மனைக்கு வந்தாளாம். அவ வந்ததுல இருந்து ராஜா சுத்தமா மாறி போயிட்டாராம். ராணி கிட்ட முன்னாடி இருந்த மாதிரி அன்பா அக்கறையா பாசமா இல்லாம போயிட்டாராம். அத நினைச்சு அவ வருத்தப்பட்டாலும் ராஜா ஒரு நாள் பழைய மாதிரி திரும்பி வந்துருவார்னு அவன் நம்பினாலும் அவளுக்கு ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருந்துச்சான். நாட்டு மக்கள் எல்லாரும் ராஜாவுக்கும் ராணிக்கும் பிரச்சனை, அதுக்கு காரணம் புதுசா வந்திருக்கிற ஃப்ரெண்டு தான்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்களாம். ஆனா அந்த ராணிக்கு மட்டும்தான் தெரியுமா ராஜா தன்னை விட்டு விலகி போறதுக்கு காரணம் அந்த ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, வேற ஏதோ காரணம் இருக்குன்னு. செல்லம், அந்த ராஜா ஏன் அப்படி நடந்துக்கிறாருன்னு உனக்கு தெரியுமா? அந்த ராஜாவுக்கு ராணி மேல வெறுப்பு வர்றதுக்கு என்ன காரணம்? ஏன் அவர் அப்படி நடந்துக்கிறாரு? ப்ளீஸ் செல்லம், நீ இத ராஜா கிட்ட கேட்டு சொல்றியா? அப்பதான் அந்த ராணியால நிம்மதியா இருக்க முடியும். ப்ளீஸ் கேட்டு சொல்லு. யானைக்கும் அடி சறுக்குங்கிற மாதிரி ஒரு செகண்ட்ல இந்த மித்ரா நடிப்புக்கு ஸ்லிப் ஆகிட்டிய. இவள மாதிரி ஒரு யமகாதிகி வேற யாருமே இருக்க முடியாதுடா. உஷாராயிரு, இல்ல இங்க எல்லாரையும் ஏமாத்தி நம்ப வச்சிருக்கிற மாதிரி உன்னையும் ஏமாத்திடுவான். கேர்ஃபுல்.
ஐயோ போதும். ஐயோ போதும் தம்பி. என்ன ஆண்டி செம்ம ஜாலியா இருக்கா? ஜாலியா தான் இருக்கேன். ஆனா நீ இவ்ளோ ஜாலியா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அப்புறம் என்ன நினைச்சீங்க? இல்ல, உன்னை வீட்டை விட்டு அனுப்புனதும் நீ ஏதோ ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கி இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா கதையே வேற மாதிரில இருக்கு. எப்படி தீபிகா ஒரே நாள் நைட்ல உன்னால இவ்ளோ பெரிய வீட பிடிக்க முடிஞ்சது? ஆண்டி, நான் ஒன்னும் அந்த மித்ரா மாதிரி சவுத்ல ஒரு குக் கிராமத்துல பிறந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சென்னைக்கு வரல. யூஎஸ்ல இருந்து வந்தவ. அதுவும் இல்லாம I'm a corporate dude. இது பாருங்க, பிசினஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுல பிளான் A, பிளான் B, பிளான் Cன்னு வரிசையா திட்டம் போட்டு வச்சிருப்போம். பிளான் A ஃபெயிலியர் ஆனா பிளான் B, அதுவும் ஃபெயிலியர் ஆனா பிளான் C. இப்போ நீங்க பாக்குறது பிளான் B. அப்போ பிளான் ஏ ஃபெயிலியர் ஆயிடுச்சா? மொத்தமா ஃபெயிலியர் ஆச்சுன்னா சொல்ல முடியாது, 50-50 சொல்லலாம். பிளான் ஏல நினைச்சது பாதி நடந்துருச்சு, மீதிய பிளான் B ல நடத்தி காட்டுவேன். சரி, பிளான் B ல நீ என்ன திட்டம் வச்சிருக்க? நான் நினைச்ச மாதிரியே மித்ரா மேல வினய்க்கு ஒரு தப்பான எண்ணத்தை வர வச்சிட்டேன். அது இப்போ நல்லதா ஒர்க் அவுட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அந்த வீட்ல நான் இருந்தேன்னா எல்லாத்துக்கும் காரணம் நான் தானு இப்போ மித்ராக்கு இருக்கிற சந்தேகம் நாளைக்கு எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிடும். அது வந்துடக்கூடாதுன்னு தான் நான் கிளம்பி வந்துட்டேன். நான் நினைச்ச மாதிரியே மித்ரா மேல வினய்க்கு தப்பான எண்ணம் வந்தாலும் அதுக்கு மேல அடுத்த கட்டத்துக்கு நகரல. அதுக்கான காரணம் என்னன்னு யோசிச்சீங்களா? என்ன காரணம்? மித்ரா வயித்துல இருக்கிற அந்த பேபி தான் காரணம். என்ன காரணம்? மித்ரா வயித்துல இருக்கிற அந்த பேபி தான் காரணம். மித்ரா கன்சீவ் ஆனதாலதான் வாசுகி ஆண்டி தன்னோட குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுதுன்னு அவளை விட்டு கொடுக்காம இருக்காங்க. அதே மாதிரி வினய்க்கும் மித்ரா வயித்துல வளர்ற குழந்தை தன்னோடது இல்லன்னு சந்தேகம் இருந்தாலும் பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணு மேல காட்டுற இறக்கத்தை மித்ரா மேல காட்டிட்டு இருக்கான். சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ற? மித்ரா வயித்துல வளர்ற குழந்தைய அழிச்சிட வேண்டியதுதான். பிளான் B ல என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கல்ல, இததான் பண்ண போறேன். இப்போ மித்ராக்கு இருக்கிற ஒரே ஒரு பிடிமானம் அந்த குழந்தை தான். அத அழிச்சிட்டா வினயும் அவனோட அம்மாவும் ஒரே நேரத்துல மித்ராவை கை விட்டுருவாங்க. சூப்பர் தீபிகா. ஆமா தீபிகா, இவ்ளோ பெரிய வீட்ல நீ ஒருத்தி மட்டும்தான் இருக்க போறியா? ஆமா, இந்த வீட்டுக்கு எவ்வளவு வாடகை? ஆண்டி, இது வாடகை வீடு இல்ல, என்னோட சொந்த வீடு. சொந்த வீடா? இவ்ளோ பெரிய வீட்டை வச்சுக்கிட்டா நீ அங்க வந்து தங்குன? இந்த வீட்டை பார்த்தா உனக்கு பணத்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லன்னு தோணுது. அப்புறம் எதுக்கு அந்த வினய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிற? ஆண்டி, நான் வினய கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறது அவனோட பணத்துக்காகவோ சொத்துக்காகவோ இல்ல. வினய் மேல எனக்கு இருக்கிற காதல்னால. அந்த காதல் இருக்கிற வரைக்கும் மித்ரா இல்ல, வேற யார் குறுக்க நின்னாலும் நான் வினய அடைஞ்சே தீருவேன்.